ஊழியத்தின் பாதையிலே வந்திருக்கிற நமது சேகர தலைவர் ஐயாவை வாழ்த்தும்படியாக நாம் ஆண்டுடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை நம்ம மத்தியில் இருக்கிற சசியண்ணன் அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துதலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சாத்தான்குளம் சேகர தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் ஐயா ஜெபராஜ் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்பதில், சேகரத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை வருக வருக என வரவேற்று நிர்வாக குழு உறுப்பினரும் திருமண்டலத்தின் பெருமண்ட உறுப்பினருமான திரு குணசீலன் தங்கத்துறை அவர்கள் சபையின் சார்பாக ஐயா அவர்களை வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவித்து கௌரவிப்பார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். குருவான அம்மா அவர்களுக்கு நமது அக்கா அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அளித்து கௌரவிப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் கடந்த 29ஆம் தேதி முதல் இந்த சாத்தான்குளம் உங்களுடைய சேகரத்திலே சேகர தலைவராக பணியாற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தின் காலங்கள் நம்முடைய சேகரத்தின் வளர்ச்சிக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். கடந்த 5 ஆண்டுகளாக அன்பிநகரம் சேகரத்திலே சேகர தலைவராக பணியாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். தொடர்ந்து 5 ஆண்டுகள் முடிந்து இந்த நாளிலும் உங்களுடைய சேகரத்திற்கு நாங்கள் பணிமாறுதல் பெற்று வந்திருக்கிறோம். இந்த ஆராதனை நாங்கள் குடும்பமாக பங்கு பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம ஒருவருடைய ஊழியங்கள் நம்முடைய சபைகளை கர்த்தர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தர் இன்னும் வளரச் செய்வாராக. எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கணம் ரேனியஸ் ஐயா அவருடைய தூர தரிசனத்து மூலமாய் உருவாக்கப்பட்ட நல்ல திருச்சபை ரேனியஸ் ஐயா அவருடைய வரலாறை எல்லாம் அடிக்கடி படிக்கிற பொழுது சாத்தான்குளம் பகுதியிலே மகிமையாய் ஊழியம் செய்தவர்கள், சாத்தான்குளம் சந்தை நடைபெறுகிற காலங்களெல்லாம் மகிமையாக ஊழியத்தை நிறைவேற்றி சபைகளை ஏற்படுத்தியவர். அதன் பிறகுதான் அன்பிநகரம் திருச்சபைக்கும் அவர் வந்து அன்பிநகரம் சபையும் அவர் தோற்றுவித்தவர். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியர்கள் மிஸ்ரிமார்கள் பணி செய்த ஊழியம் செய்ய இடங்களிலே அடியாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததை நாங்கள் எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மிகுந்த பாக்கியம் என்று எண்ணுகிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஊழியர்களாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்த அனைத்து கணத்திற்காக மரியாதைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.